2 காவலர்கள் இதில் சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, வாழைத்தார் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. அந்த வண்டியில் அந்த நபர் இருக்கிறார், அவரோட மனைவி, 2வது மனைவி அவருக்கு மகள். வந்த வண்டியை நிறுத்தி அந்த ஆளை நீ போய் வாழைத்தார் ஏற்றுன்னு அனுப்பி விட்டுட்டு இந்த 2 பெண்களையும் அழைத்து சென்று இந்த காவலர்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்றால் எங்கிருந்து இவர்களுக்கு இந்த துணிச்சல் வருகிறது? போலீஸுன்ட்டு தானே நிறுத்தினா, நீ அனுப்ப அந்த இடத்துல நிறுத்து, வண்டி நிறுத்தவனவன் வாழைத்தார் எடுத்து மண்டையில் போடுவான். அந்த சீருடைக்கு தான் மரியாதை. அப்போ இந்த வேலி பயிரை மேய தொடங்கும் போது எவ்வளவு மோசமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஷீஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. யூனிஃபார்மில் இருக்கிற ஒருத்தன் ஒரு வண்டியை நிறுத்தி 2 பெண்களை வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பண்ணுறான்னா இது மிகப்பெரிய சீரழிவுக்கான ஒரு அறிகுறி என்று தான் அவர்கள் இதை பார்க்கிறார்கள். இதை தினந்தோறும் பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்து செய்திகள் செய்தித்தாள்களிலும் காட்சி ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து ஸ்டாலினிக்கு இதை எழுதணும்னு அவங்களுக்கு தோணலை. அத்தாரிட்டி இல்லை, அத்தாரிட்டி குலைந்து போய் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்ததால் இதை பதிவு செய்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கையில் இதனால் தான் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்கிறேன். இந்த ஒருவேளை அவங்க 2026 ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்போம். ஆமாம், நான் ஜூலை 2023 தமிழக முதல்வரை துணை முதல்வரோட இல்லத்தில் போய் பார்த்த பிறகுதான் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது என்ற முடிவுக்கு உறுதியாக நான் வருகிறேன். அவருக்கு எதுவுமே தெரியலன்றதை நான் 20 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 20 நிமிஷத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவருக்கு தெரியல, அவர் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன், சார் இந்த அதிகாரிகள் நல்லா தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஆள்கிட்ட நீ என்ன பேசுவேன்? அதான் சார், அவர் பேசும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது சார். இந்த இன்சிடென்ட் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது. எதிர்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் பெரிதாக்குகிறார்கள். அவரோட நம்பிக்கை கரெக்டாங்க சார். அதையெல்லாம் சரி செய்வதற்காக தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். இந்த தவறுகள் உங்கள் ஆட்சி என்பதால் தான் நடக்கிறது. இதுக்கு வேறுபாடு இருக்கு. இப்படி ஒரு சில தவறுகளை வச்சு தானே சார் உங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த